வணக்கம். கல்யாணம் சரியில்ல. தாத்தா குடும்பத்தோட வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு அம்மாவுக்கு அருள் வருது. வேதாச்சலம் குடும்பத்துலேருந்து வந்திருக்கானான்ட்டு கேட்டு அவங்க கத்துறாங்க. வந்திருக்கேம்மான்ட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து நிற்கிறாங்க. அப்போது அவருக்கு இவங்க சொல்கிறாங்க, உன்னோட உடம்பு நீ குடும்பத்தோட நல்லா இருக்குனாக்கா நான் சொல்கிற மாதிரி செய்யின்ட்டு நெத்தியில் திருநூறு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவோட அம்மா அப்பாவுக்கு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்குது, அது இழந்துடாதன்ட்டு அவங்களுக்கு திருநூறு வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா சூரிய மகாலட்சுமி கூப்பிட்டு சூர்யாவுக்கு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கா, அதை ஒழுங்காக வாழ்கிற வழி பாரு, கை நழுவ விட்டுடாதான்ட்டு சொல்கிறாங்க. மகாலட்சுமி சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப போராட்டம் இருக்கும், உனக்கு நான் துணையாக இருப்பேன், நீ கவலைப்படாத, தைரியமாறுன்ட்டு அவங்க சொல்லி 2 பேருக்கும் திருநூறு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா விஜயோட அம்மா சொல்கிறாங்க, அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் நீ போய்ட்டு திருநூறு வச்சுக்கிட்டு வாப்பான்ட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மலையேறிடுது, சாமி வந்தது, அவங்க மயக்க போட்டுடுறாங்க. அதை பார்த்ததும் இவங்க 2 பேர் சோகமாக நிற்கிறாங்க. எல்லாருமே இவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணலன்ட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. பூசாரி சொல்கிறாரு, எல்லா பரிகாரமும் நல்லாவே பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருது. ஆனால் வீட்டில் முளைப்பாரி விட்டுருக்கீங்களா, அது நல்லா வளர்ந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறமா எந்த தடையும் இல்லை, அதனால் நீங்கள் இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தலான்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சித்ரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, வலிக்குது வலிக்குதுன்னுட்டு. கோடீஸ்வரர் இருந்து பார்க்குறாங்க, தலைலாம் அப்படியே வீங்கி போயிட்டுருக்குது, நான் வேணா சுடு தண்ணியில் ஒத்தனை கொடுக்கட்டுமா, ஐஸ் கட்டி எடுத்து வந்து வைக்கட்டுமான்ட்டு கேட்குறாங்க. நீ எதுவும் பண்ண வேணாம், நீ கிளம்புன்னுட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் உட்காந்து வாய் வலிக்குதுன்ட்டு அந்த நேரத்தில் அவருக்கு ஃபோன் வருது, பேச முடியாமல் கஷ்டப்படுறாரு. இது வந்துட்டு என்னை எப்படியெல்லாம் பேசுகிற, நீ கஷ்டப்படுன்னுட்டு எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா, நான் வேணா உங்களுக்காக ஃபோன் பண்ணிட்டுமான்னுட்டு இவர் கோவப்படுறாரு. நீங்கள் என்ன எப்படியெல்லாம் பேசுனீங்க, இப்போ அனுபவிங்க, உங்களுக்கு ஒரு தடவை குத்திருக்கக்கூடாது, இன்னும் 9 தடவை குத்திருக்கணும், அப்போ தான் சரியாக இருந்திருக்குன்ட்டு அவங்க போகிறாங்க. நைட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து மலைப்பாரியை வந்து பார்க்குறாங்க மகாலட்சுமி, அது முளைக்கவே காணோன்னிட்டு இவங்க வேறு ஒன்று சட்டியில் விட்டுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு விஜய்க்கு அனாமிக்காக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், அவங்க சந்தோஷமாக வாழன்ட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. பொழுது விடிஞ்சு ராஜலட்சுமி வந்துட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோடீஸ்வரர் வந்து நிற்கிறாங்க. என் பொண்ணு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை. கோயிலில் அம்மா சொன்னாங்களா, கேட்டிங்களா? என் பொண்ணை தான் சொன்னாங்க, என் பொண்ணு இந்த வீட்டில் இல்லைனாக்கா ஒரு துரும்பு கூட அசையாதுன்றாங்க. அது கேட்டு ஏன் நீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டாக்கா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு, ஏன் ஒரு நாள் மகாலட்சுமியை கூப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்போ பாரு யாருமே மகாலட்சுமி மகாலட்சுமி தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவை இல்லாமல் இந்த வீட்டில் எந்த வேலையும் நடக்காது, நீங்கள் அதை கவனிச்சிங்களான்றாங்க. அது நீங்களா நினச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ நான் மகாலட்சுமி இல்லாமல் ஒரு நாள் இந்த வீட்டில் யாரும் மகாலட்சுமி கூடாத அளவுக்கு நான் பார்த்துருவோம், பொண்ண வேணா நீங்கள் வெளியே வர விடாமல் பார்த்துங்கன்றாங்க. சரி நானும் அப்படியே செய்கிறேன்னுட்டு இவங்க வந்துட்டு நான் மகாலட்சுமியை உள்ளவே இருக்க சொல்லிட்டேன், இப்போ பாருங்கன்னுட்டு அந்த நேரத்தில் சூர்யா வெளியில் கிளம்புறாரு. அவங்க கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. அவர் கிளம்பிடுறாரு. பார்த்தியா இன்றைக்கி யாருமே கூப்பிடல உன் பொண்ணை பற்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மகாலட்சுமி கூட்டுக்கிட்டு மகான்ட்டு உள்ளே வராரு சூர்யா. இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடான்ட்டு கேட்டவொன்னே ஃபைலை விட்டுட்டு போய்ட்டுமான்ட்டு கூட்டனே மகாலட்சுமி ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க கோடீஸ்வரி. ராஜலட்சுமி முன்னால் இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.